வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சுடி டாப்ஸுக்கு எப்படி பேப்பர் பேட்டர்ன் போடலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல வீடியோவில் நம்ம எப்படி பாடி பார்ட்டுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கலாங்கிறத பார்த்தோம். அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் இப்போ நம்ம பேப்பர் பேட்டர்ன் போட போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் ஆஃப் டாப்ஸ், ஷோல்டர் விட்த், செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த 5 அளவு தான் நம்மளுக்கு சுடிதார் டாப்ஸ் போடுறதுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த லென்த்து தேவைப்படுதோ எடுத்துக்கிட்டு மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் எடுத்துங்க. இப்போ நம்ம 40 + 1 41 எடுத்துக்கலாம். 41 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே தொடங்குற இடமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மேலே தொடங்குற இடத்துல இருந்து தான் நம்ம இப்போ ஷோல்டர் லைன் எடுப்போம். ஷோல்டர் லைனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஷோல்டர் விட்த் /2 -1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு நம்ம ஷோல்டர் லைனை லைன் போட்டுக்கலாம். இந்த ஷோல்டர் லைன் முடிஞ்ச இடத்துல இருந்து தான் நம்ம இப்போ ஆர்ம்ஹோல் டெப்த் எடுப்போம். ஆர்ம்ஹோல் டெப்த்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் /6 மார்க் பண்ணிட்டு நம்ம ஆர்ம்ஹோல் டெப்த்துமே லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஆர்ம்ஹோல் டெப்த் முடிஞ்ச இடத்துல இருந்து தான் நம்ம செஸ்ட் லைன் எடுப்போம். செஸ்ட் லைனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் /4 + 1 இன்ச். இந்த ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 40 இன்ச் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கிறவங்க வரைக்கும் இந்த 40 இன்ச் /4 + 1 இன்ச் இந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்கும். 40க்கு மேலே நீங்கள் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளஸ் அந்த 1 இன்ச்சுங்கிறத 1.5 இன்ச்சா நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு அளவு 11 இன்ச் வருது. சீம் அலவன்ஸ் 1 இன்ச், 12 இன்ச் வச்சுக்கோ. நீங்கள் இப்போ டாப்ஸுக்கு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டீங்கன்னா ஸ்லீவுக்குமே 1 இன்ச் விட்டுக்கணும். இதுக்கு நீங்கள் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டீங்கன்னா ஸ்லீவுக்குமே 1.5 இன்ச்சே நம்ம விட்டுக்கணும் சீம் அலவன்ஸ். இந்த செஸ்ட் லைனையுமே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வெயிஸ்ட் லைன் தான் அடிக்கணும். வெயிஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண வேண்டிய இடம் ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட் 14 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது ஸ்டாண்டர்ட் தான். இந்த 14ங்கிறது 14 இன்ச். இந்த வெயிஸ்ட் மார்க் பண்ண இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்புக்குமே மார்க் பண்ணிப்போம். இந்த ஹிப் லைன் வெயிஸ்ட் டு ஹிப் 7 இன்ச். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டான அளவு தான். இப்போ அடுத்தது நம்ம வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். வெயிஸ்ட் லைனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் /4 + 1 இன்ச். நம்மளுக்கு 10 இன்ச் வருது. சீம் அலவன்ஸ் 1 இன்ச், 11 இன்ச். நம்ம இப்போ வெயிஸ்ட் லைனுமே லைன் போட்டோம். அடுத்தது ஹிப் லைன். ஹிப் லைனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் /4 + 1 இன்ச், 11.5 இன்ச் வருது. அடுத்தது நம்ம சீம் அலவன்ஸ் 1 இன்ச், 12.5 இன்ச் மார்க் பண்ணி இப்போ நம்ம ஹிப் லைன் டிரா பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் லைன் தான். உங்களுக்கு இப்போ டாப்ஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே வேணும்னு இருந்ததுன்னா இந்த 11.5 இன்ச்சை நீங்கள் கீழே மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளார் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணியே வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 11.5 வருது. நீங்கள் 12.5 வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட் வேணும்னா நீங்கள் 11.5 வச்சுக்கலாம். நம்ம 1 இன்ச் ஜாஸ்தி பண்ணியே 12.5 இன்ச் வச்சுக்கிறோம். சீம் அலவன்ஸ் 1 இன்ச், 13.5 இன்ச். கீழே பாட்டம் லைனுமே ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம லைன் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன டிப்ஸ். இப்போ நீங்கள் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் வைக்கிறீங்கன்னா இப்போ மேலே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட் லைன், வெயிஸ்ட் லைன், இந்த ஹிப் லைன் வரைக்கும் 1.5 இன்ச் வச்சிங்க. அடுத்தது இந்த முடிய போகிற இடம் வரைக்கும் இப்போ பாட்டம் லைனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் தான் வச்சுக்கணும். அது ஏன்னா நம்ம அந்த ஹிப் மடித்து தைக்கும் போது 1.5 இன்ச் வச்சோம்னா மெட்டீரியல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இந்த பாட்டம் லைன்ட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு சின்ன ஒரு வளைவு மாதிரி எடுத்து, அப்பதான் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருந்தா அந்த மெட்டீரியலை தைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தொங்குற மாதிரி இருக்கும். அதுக்காக ஸ்லாண்டிங்கா ஒரு கர்வ் மாதிரி போட்டுருக்கோம். இப்போ நம்ம டாப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம்.
மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லைன், இந்த லைன் வந்து செஸ்ட் லைன், வெயிஸ்ட் லைன், ஹிப் லைன், பாட்டம் லைன் எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம இந்த ஆம்ஹோல் வளைவு தான் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஆம்ஹோல் வளைவு எடுத்துக்கலாம். இப்போ ஆம்ஹோல் வளைவு எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த ஆம்ஹோல் டெப்த் முடிகிற இடத்துலையும் இந்த செஸ்ட் லைன் மீட் பண்ணுற இடத்துக்கிட்டே இருந்து தான் நம்ம ஆம்ஹோல் வளைவு எடுப்போம். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து 1/2 இன்ச் இந்த இடத்துல, ½ இன்ச். பேக் சைடு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ்லாம் இல்லைன்னா நம்மளோட இந்த ஆம்ஹோல் டெப்த் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணிட்டு இந்த மிட் பாயிண்ட்டும் இதுவும் ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து பேக் சைடுக்கு வரைஞ்சிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் சைடு வரையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து ஆம்ஹோல் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ½ இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல கரெக்டாக மீட் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் லைனில் தான் நம்மளுக்கு மீட் ஆகணும். செஸ்ட் லைனுக்கு உள்பக்கம் நம்மளுக்கு வந்துடாத அளவுக்கு பார்த்துக்கணும். அதே மாதிரியே ஆம்ஹோல் லைனுக்கு உள்ளே வரும் இந்த கர்வ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த ஷோல்டர் லைனில் கரெக்டாக டச் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நீங்க வந்து இதை எழுதிக்கிறதாலும் எழுதிக்கலாம், ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு சொல்லிட்டு. இப்போ ஆம்ஹோல் வளைவு எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம வந்து இன்னர் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்னர் நெக் மார்க் பண்ணிக்கலாம். இன்னர் நெக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நம்மளோட செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 12 மைனஸ் 3/4 இன்ச். நீங்க வந்து பேப்பர் ஃபியூஷன் வச்சு ஸ்டிச் பண்றீங்கன்னா பேப்பர் ஃபியூஷன்ல அந்த அளவு எடுத்துங்க. இல்ல அப்படியே ட்ரா பண்ணி மெட்டீரியல்ல கட் பண்ணியே தைக்க போறீங்கன்னா மெட்டீரியல்ல அந்த அளவே எடுத்துங்க. இந்த இடத்துல இன்னர் நெக் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக் டெப்த் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ 6.5 7.5 என்ன அளவு தேவைப்படுதோ அதை நீங்க வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். இப்ப ஸ்கேல் வச்சு நம்ம அப்படியே ஸ்கொயர் போட்டுக்கலாம். இந்த நெக்குக்கும் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இப்ப யூ ஷேப் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த ஸ்கொயர் போட்ட இடத்துல இருந்து மீட் ஆகிற இடத்துல இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லைன்னா நீங்க வந்து அது 1 இன்ச் டேப்ல மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ரா பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ஆம்ஹோல் வளைவு எடுத்துட்டோம், இன்னர் நெக் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஸ்லோப் தான். ஷோல்டர் ஸ்லோப் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஷோல்டர் லைன் முடிகிற இடத்துல இருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் போட்டுருவோம். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து எதுக்காக போடுறோம்னா, நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கை வந்து கரெக்டா அந்த இடத்துல அந்த ஷோல்டர்ல நிக்கிறதுக்காக தான் இந்த ஷோல்டர் ஸ்லோப் வந்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அடுத்தது வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னாலும் நம்ம பாத்துக்க வேண்டிய விஷயம்னா ஃப்ரண்ட் சைடை நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது, பேக் சைடு தான் நம்ம அப்படியே கட் பண்ணி வருவோம். நீங்க மெட்டீரியல்ல போடும்பொழுது ஃப்ரண்ட் சைடை வந்து தனியா பேக் சைடை தனியா கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேப்பர் பேட்டர்ன் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேப்பர் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா பேக் சைடு ஆம்ஹோல் வளைவு எல்லாமே கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வளைவை பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி கட் பண்ணிட்டு பேக் சைடில் வந்து நம்ம செலோ டேப் மாதிரி போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நீங்க பேக் சைடு பேட்டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு எடுக்கும்போது இப்படி உள்பக்கமா விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடை இது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து பேட்டர்ன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ப்ரௌன் ஷீட்டை வந்து ஆன் ஃபோல்டில் தான் எடுத்துக்கணும்.
ஆன் ஃபோல்டில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து 10 இன்ச்சு வருது. நீளம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆன் ஃபோல்டில் இருக்க ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட அளவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இன்ச் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீளம் எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லீவ் தொடங்கின இடத்துல இருந்து தான் நம்ம வந்து ஸ்லீவ் கேப் எடுப்போம். ஸ்லீவ் கேப்புக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 12 ப்ளஸ் 1 இன்ச். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 3.25 வருது. 3.25 நம்ம மார்க் பண்ணலாம். இந்த ஸ்லீவ் கேப் இருக்கிற இடத்துல இருந்து தான் நம்ம வந்து ஸ்லீவோட டாப் லைன் எடுத்துப்போம். இப்போ டாப் லைனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் டாப் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 2 ப்ளஸ் 1 இன்ச். இப்போ பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் வருது. 1 இன்ச் சீம் அலவன்ஸ் 8.5 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணிட்டு நம்ம ஸ்லீவ் டாப் லைனை லைன் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது கீழே வந்து ஸ்லீவ் வந்து பாட்டம் லைன் தான் எடுக்கணும். பாட்டம் லைனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 2 ப்ளஸ் 1 இன்ச். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வருது. 1 இன்ச் சீம் அலவன்ஸ் 8 இன்ச் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம பாட்டம் லைனை வந்து லைன் போட்டுக்கலாம். நம்ம வந்து டாப் லைன்லேருந்து கீழே பாட்டம் லைன் வரைக்கும் ஜாயின் பண்ணிடலாம். சைட் லைன் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் தொடங்கியிருக்க இடத்துல இருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுப்போம். ஸ்லாண்டிங்காக லைன் போட்டோம். இந்த ஸ்லாண்டிங் லைனில் நம்ம வந்து இப்போ மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். இப்போ 9 வருதுன்னா அதில் பாதி பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் வரும். மிட் பாயிண்ட் எடுத்துட்டோம். இந்த மிட் பாயிண்ட் எடுத்த இடத்துல இருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட இந்த மேல் பக்க வளைவுக்கு இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். ஒரு இன்ச் மார்க் பண்ணிட்டு மேல் பக்கம் வந்து வளைவை நம்ம வந்து எடுத்துக்கலாம். நீங்க வந்து பிரெஞ்ச் கர்வ் இருந்தா கூட பிரெஞ்ச் கர்வ்லயுமே இது மாதிரியே டிரா பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் லைட்டா அப்படி பிரெஞ்ச் கர்வை விட்டணும், தள்ளி வச்சுக்கலாம். இப்ப பிரெஞ்ச் கர்வ்லாம் இல்லைன்னா கூட நம்ம அப்படியே கூட கையாலே டிரா பண்ணிக்கலாம். நீங்க வந்து இந்த டிரா பண்றத பென்சிலால டிரா பண்ணீங்க. இப்ப ஏதாவது மிஸ்டேக் ஆயிட்டுனா கூட நம்ம அழிச்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்ப அடுத்தது நம்ம வந்து உள்பக்க வளைவு தான் எடுக்கணும். உள்பக்க வளைவு பார்த்தீங்கன்னா பிரெஞ்ச் கர்வை இது மாதிரி வச்சுக்கலாம். இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் இப்படி மேல் பக்கமா எடுத்துட்டோம். அடுத்தது பிரெஞ்ச் கர்வை இப்படி டர்ன் பண்ணிட்டு உள்பக்க வளைவு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பிரெஞ்ச் கர்வ்லாம் இல்லைன்னா கூட இந்த இடத்துல நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம இப்படி வளைவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேலைக்குமே பார்த்தீங்கன்னா மேல இருக்கிற வளைவுக்குமே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு மீட் ஆகிற மாதிரி வச்சு நம்ம இப்படி டிரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேல் பக்க வளைவை தான் கட் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து மேல் பக்க வளைவை கட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம இப்படி பேட்டர்னை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்படி உள்பக்க வளைவை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இந்த வளைவு தான் நம்மளுக்கு வந்து முன்பக்கமா வரும். இந்த மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீவோட பின்பக்கம் வரக்கூடிய வளைவு. இந்த பேட்டர்னை வந்து நம்ம மெட்டீரியல்ல யூஸ் பண்ணி டிராப் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.